இன்னைக்கு இந்த ஊழியங்கள் எப்படி நாம செயல்படுத்துகிறோம், சபைகள் எப்படி கட்டப்படுகிறது, சுயம், சொந்தம், என்னுடையது, என்னுடைய ஊழியம். ஆனால் இங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், உமது ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றும் அவருடைய ராஜ்யத்தை அவருடைய ராஜ்யமாக கட்டப்படும் பொழுது அதிலே வல்லமையும் மகிமையும் நிறைந்திருக்கிறது. என்னுடைய ஊழியம், நான் செய்கிற ஊழியம், அங்கே சுயமும் நானும் என்னுடையது என்று இருக்கும் பொழுது அங்கே நம்முடைய முயற்சிகள், நம்முடைய காரியங்கள் தான் அங்கே நிறைந்திருக்கிறதே ஒழிய அவருடைய வல்லமையோ மகிமையோ அதிலே இருக்கவில்லை, அதிலே காணப்படவில்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உமது ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றும் அதிலே நிறைந்திருக்கும், என்றென்றும் இருக்கும். ஆண்டவர் அங்கே வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், ஆண்டவர் அங்கே உறுதிப்படுத்துகிறார். அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை நிறைந்த ஒரு ஊழியம், அது எப்பேற்பட்ட ஊழியமாக, அது எப்பேற்பட்ட ஒரு மகிமைகரமாக, அநேகர் ஆசீர்வாதம் பெறத்தக்கதாக, அநேகர் நன்மை பெறத்தக்கதாக, அநேகர் வந்து நிறையத்தக்கதாக அவருடைய மகிமை அங்கே வெளிப்படும். ஊழியத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே அங்கே அவருடைய மகிமை வெளிப்படும். தேவனுடைய மகிமை அங்கே இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மோசே வந்து அவனை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த அக்கினி, அந்த முச்செடி, புதர் எரியும் பொழுது அங்கே மோசேயுக்கும் பிதாவானவருக்கும் அங்கே நேரடி சம்பாஷணை. ஆண்டவர் அங்கே மோசேயை இஸ்ரவேல் மக்களை நடத்துவதற்காக தெரிந்து கொண்டு அவனை தலைவனாக ஏற்படுத்துகிறார். அப்பொழுது மோசே இறுதியாக கேட்கிறான், இவ்வளவெல்லாம் செய்கிறீர, இவ்வளவெல்லாம் இருக்க, நீர் யார்? நான் உம்மை பார்க்கணும். அப்போ அவர் சொல்றாரு, என் மகிமையை உன்னால் காண முடியாது, என் மகிமையை உன்னால பார்க்க முடியாது. அதாவது அவர், பிதாவானவர் தன்னை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால் மகிமை. புதிய ஏற்பாட்டுல அவர் இந்த பூலோகத்துக்கு பாலகனாய் தோன்றின பொழுதும் வேதம் என்ன சொல்லுகிறது? தம்முடைய மகிமையை விட்டு இந்த பூலோகத்திற்கு வந்தார் பாலகனாய். அவருடைய மகிமை அதுதான் எல்லாம் உடையது. இங்கே அவர் சொல்றாரு, உமது ராஜ்யம், உமது வல்லமை, மகிமை என்றென்றும் இருக்கும். அவருடைய மகிமை உடைய ஒரு வாழ்க்கை, ஒரு ஊழியம் அது இருக்கும்னா எப்பேற்பட்டது? அவருடைய மகிமை அது கட்டுக்கடங்காதது, சர்வ வல்லமை, அது வார்த்தைகளால் முடிய. ஆனால் இங்கே சொல்லுகிறார் மகிமை என்றென்றும். அப்போ நம்முடைய ஊழியத்தை எந்த முறையிலே செய்கிறோம்? அவருடைய மகிமை நிறைந்திருக்கக்கூடிய
இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய, வெளிப்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஊழியமாக, ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? அல்லது தன்னை வெளிப்படுத்தக்கூடிய, தன்னுடைய எல்லா விதமான பெருமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஊழியமாய் இருக்கிறதா? அருமையானவர்களே, இன்றைக்கு பார்க்கும் பொழுது மிக வருத்தமாய் இருக்கிறது. எத்தனையோ ஊழியங்களை, எத்தனையோ சபைகளை, எத்தனையோ ஊழியர்களை நான் பார்க்கிறேன். அங்கே ஆண்டவருடைய ஊழியோன்ற வார்த்தை இருக்கிறது. ஆனால் நிஜத்திலும் நடைமுறையிலும் தன்னுடைய சுயம்தான் அங்கே வெளிப்படுகிறது. இது என்னுடைய ஊழியம், இது நான் செய்யக்கூடியது, அப்படி என்று சொல்லி அதிலே தன்னுடைய பெருமைகள், தன்னுடைய எல்லா விதமான காரியங்களை அங்கே வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்திலே அவருடைய மகிமையும் வல்லமையும் இருக்கிறது இல்ல. அங்கே சபை பெருசா இருக்கலாம், பெரிய கூட்டம் இருக்கலாம், ஆனால் அவருடைய மகிமை வல்லமை இல்லை என்றால் அதிலே உயிர் இருக்காது, ஜீவன் இருக்காது. அதிலே அவருடைய பெரிய காரியங்கள் வெளிப்படாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அதுதான். எவ்வளவோ பெரிய ஊழியங்கள், பெரிய காலையில எந்திரிச்சு இரவு படுக்க போகிற வரைக்கும் மும்மரமா வேலை செஞ்சிட்டு இருக்கலாம். வேலை செஞ்சிட்டு இருக்கலாம்னா ஆத்தும காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள், இப்படி நிறைய செய்துட்டு இருக்கலாம். ஆனால் இறுதியில என்ன பார்க்கிறோம்? கனியாக என்ன பார்க்கிறோம்? பிஸியா ஓடிட்டு இருக்கிறோம், பிஸியா செயல்பட்டு இருக்கிறோம், பிஸியா காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறுதியிலே அதனுடைய பலன், அதனுடைய ஒரு ஆதாயம் வெளிப்படுகிறதா? அவருடைய மகிமையும் வல்லமையும் இருக்கும் பொழுது அந்த ஊழியத்திலே வல்லமை, ஆசீர்வாதம், அவருடைய மகத்துவம் வெளிப்படும். இந்த வேளையில தனிப்பட்ட முறையில சில காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். அநேக எத்தனையோ மக்களோடு, ஊழியர்களோடு பேசுவதற்கு, சம்பாஷிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிறது. பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஊழியத்துல எவ்வளவோ உழைக்கிறேன், எவ்வளவோ செயல்படுகிறேன், எத்தனையோ செய்கிறேன். ஆனால் ஒன்னும் பெருசா பார்க்க முடியல, ஒன்னும் பெருசா ஆசீர்வாதம் இல்லை, ஒரு வித்தியாசம் இல்லை, மேன்மை இல்லை, உயர்வு இல்லை என்ற அநேக வருத்தங்கள், அநேக எண்ணங்கள், அதனால் சோர்வு, அதனால் மன தளர்வு, அதனால் இது எந்த விதத்துல எடுத்துட்டு போகும்னா அவருக்காக உழைப்பதிலே கொஞ்சம் குறைவு, அசதி,
மந்த உணர்வு, இவைகளெல்லாம் ஏற்படுத்துகிறது. அதோடு அது நிக்கிறது இல்ல. அது எப்படி மாறும் என்றால், முறுமுறுப்பாக அது மாறும். அங்கே நான் இவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறேன். நான் இவ்வளவெல்லாம் செயல்படுகிறேன். எவ்வளவோ கடின உழைப்பு, எத்தனையோ காரியங்கள் எல்லாம் செய்றேன். ஆனால் முன்னேற்றம் இல்ல, ஆதாயம் இல்ல, நன்மைகள் இல்ல, வளர்ச்சி இல்ல, பெரிய காரியங்களை பார்க்க முடியல என்ற இந்த உணர்வுகள், இந்த எண்ணங்கள், இவைகள் என்ன பண்ணும்? நமக்கு சோர்வு மாத்திரமல்ல, தளர்ச்சி மாத்திரமல்ல, அது கூடவே என்ன செய்யும்? முறுமுறுப்பை கொடுக்கும். முறுமுறுத்தால் என்ன, யார் வருவா? சாத்தான் வருவான். அந்த அருமையான பாடல், பெர்க்மன்ஸ் பாடல் இருக்கு. முறுமுறுத்தால் சாத்தான் வருவான். இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய ராஜ்யமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் இருக்கும், என்றென்றும் இருக்கும், சதா காலங்களிலும் நிறைவாய். நாம கேட்கறதுக்கு முன்னாடி, நாம விரும்புறதுக்கு முன்னாடி அவர் ஆசீர்வாதம் சொல்லுகிறார். அது இருக்கும் என்று. அது எப்படி இருக்குமா? என்றென்றும் இருக்கும். ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு இல்ல, நமக்கு தேவைப்படுற நேரத்துக்கு இல்ல, நாம கேட்கிற நேரத்துக்கு இல்ல, என்றென்றும் இருக்கும் என்று அவர் ஆசீர்வாதம் பண்ணுகிறார், உறுதிப்படுத்துகிறார். அப்படி அவர் சொல்லும் பொழுது, அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கும் பொழுது, நம்மால் இந்த மேன்மையை பார்க்க முடியவில்லை என்றால், அப்போ அந்த ஊழியம் எப்படி நடக்கிறது? அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய ராஜ்யமாக, இது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யம், அவருடைய ஊழியம் என்பதாக அந்த ஊழியம், அந்த செயல்பாடுகள், அது முறைகள் நடக்கும் பொழுது அவருடைய வல்லமை, மகிமை. உமது ராஜ்யம், எனது ராஜ்யம், மகிமை, வல்லமை என்றென்றும் இருக்கும். எனக்கு அருமையான தேவ ஊழியர்களே, இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த மனசோர்வு, இந்த மனதிலே ஒரு அங்கலாய்ப்பு, எவ்வளவோ நான் உழைக்கிறேன், எவ்வளவோ நான் செய்யறேன், ஆனால் என்னால் மேன்மையை பார்க்க முடியல, வளர்ச்சியை பார்க்க முடியல, உயர்வை பார்க்க முடியல, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இப்படியேதான் இருக்கு என்ற எவ்வளவு அது ஒரு மனசுல வேதனையை கொடுக்கிறது. நான் இவ்வளவுலாம் செய்றேன், ஆனா இவ்வளவுதான், இப்படியே தானே இருக்கிறேன், கொஞ்சம் கூட மேல போகலையே, வளர்ச்சி அடையலையே, உயர்வு வரலையே. இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வல்லமையும் மகிமையும் என்றென்று இருக்கின்றது. ஆனா அதற்கு மாறாக நம்முடைய அன்றாடு வாழ்க்கையிலும் ஊழியத்திலையும் அதற்கு வித்தியாசமாக பார்க்கும் பொழுது அது எப்படி? ஆண்டவர் சொல்றாரு, முதல் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்று இருக்கின்றது. ஆனால் அதற்கு நேர் வித்தியாசமான முறையில இங்கே நாம் செய்யக்கூடிய அந்த அவருடைய ராஜ்யம், நம்முடைய ராஜ்யம் இல்ல, நம்முடைய ஊழியம் இல்ல, அவருடைய ராஜ்யம், அது கட்டப்படும் பொழுது அந்த ராஜ்யத்திலே வல்லமை, மகிமை காணப்படும். என்னுடைய ராஜ்யம், என்னுடைய ஊழியம், என்னுடைய காரியம் என்று இருக்கும் பொழுது அது ஊழியமாய் இருக்கும். வெளி தோற்றத்திற்கு
ஒரு சபையாக இருக்கும். ஆனால் அதிலே அவருடைய மகிமை வல்லமை இருக்கிறதா? ஊழியம் இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது. ஆனால் அதிலே அவருடைய வல்லமையும் மகிமையும் இருக்கும் பொழுதுதான் அது பல மடங்காய் பெருகும். மோசேயை அழைத்து அவனை இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்காக ஒரு தலைவனாக, ஒரு வழிகாட்டியாக ஆண்டவர் நியமித்த பொழுது அங்கே அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. ஒவ்வொரு நேரத்திலும் மோசே தன்னை மேன்மையாக, தன்னை உயர்வாக, நான் இந்த மக்களுக்கு ஒரு தலைவன், நான் இந்த மக்களை வழி நடத்தி செல்லுகிறவன் என்ற தன்னை ஒரு ஸ்தானத்திலே, தன்னை ஒரு முக்கியமாக, தன்னை ஒரு பெரியதாக அங்கே அவன் ஒருபொழுதும் வெளிப்படுத்தினது கிடையாது. அந்த இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தின அந்த காரியம் முழுமையாக நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரியும். இந்த நேரத்தில் நான் அதை விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. போதகர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த காரியங்கள் மிக தெளிவாக அதிகமாக தெரியும். எத்தனையோ வேளைகளில போதித்திருப்பீர்கள் உங்களுடைய சபை மக்களுக்கு. மோசே எளிமையானவனாக தேவன் கொடுத்த அந்த பொறுப்பை, அந்த உத்தரவாதத்தை அவருக்கு உண்மையும் உத்தமமாய் தன்னுடைய செயல்பாட்டுகளை செய்தான். ஒரு தலைவனாய் அவர் நியமித்து விட்டார். அவருக்கும் இருக்கிற அந்த உடன்பாடுகள், செயல்பாடுகள், அவனுக்கும் இருந்த அந்த சம்பாஷணைகள் அவனுக்கு தெரியும். ஆனால் இந்த மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆகையினால நடைமுறையில இந்த மக்களுக்கு நான் தான் தலைவன், நான் தான் உங்களுடைய எல்லாம் என்று சொல்லி ஒரு அதிகாரத்தை, ஒரு பெருமையை, ஒரு கௌரவத்தை, தன்னுடைய செயல்பாட்டுகளை அந்த மக்கள் மத்தியிலே அவன் செயல்படுத்தவில்லை. அவரை நோக்கி பார்த்து அவருடைய மக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அவருடைய வழிகாட்டுதலோடு கூட, அவரோடு இசைந்து, அவரோடு கூட இணைந்து அந்த மக்களை நடத்தி கொண்டு வந்தான். எவ்வளவோ சங்கடங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எத்தனையோ காரியங்கள், முறுமுறுப்புகள் எல்லாம் இருந்தாலும், ஆனால் மோசேயால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி கண்டு செயல்படுத்த முடிந்தது. செங்கடலானாலும், கண்மலையிலே தண்ணீர் வர வைப்பதென்றாலும், எதுவாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மிக லகுவாக அவரோடு கூட இணைந்து, அவருடைய தயவு உதவியோடு, அவருடைய வல்லமையோடு கூட, அவருடைய மகிமையோடு கூட எல்லாவற்றையும் அவனால் அந்த சூழ்நிலைகளை சமாளித்து வென்று செல்ல முடிந்தது. அந்த தேவன் கொடுத்த அந்த பொறுப்பிலே வெற்றி உள்ளவனாக, சாதிக்கிறவனாக, ஜெயம் உடையவனாக, அவனுடைய மகிமையின் வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியவனாக அந்த காரியத்தை, அந்த ஊழியத்தை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை மிகவும் சிறப்பாய் செய்தான். நாம குறையே பார்க்க முடியாது அதுல. இன்றைக்கு நமக்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு சபையை, ஒரு மக்களை கொடுத்து அவர் வழிநடத்தி செல்வதற்கான அந்த உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார். மோசேக்கு அன்றைக்கு அவனுக்கு ஒரு விதத்திலே அவனை ஆயத்தப்படுத்தி அந்த பொறுப்பை கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து, ஒரு மக்களை கொடுத்து, ஒரு சபையை கொடுத்து நடத்தி செல்ல அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் பணியை, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே, அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதிலே, அவருடைய ராஜ்யத்தை உயர்த்துவதிலே பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பிலே, அந்த உத்தரவாதத்திலே இன்றைக்கு நாம் எப்படி செயல்பட்டு அந்த
ராஜ்யம், அந்த ராஜ்யத்தின் பொறுப்பிலே நாம கேட்பதற்கு முன்னாடி அவரே என்ன சொல்றாரு? வல்லமையும் மகிமையும் என்றென்றும் இருக்கும். என்றென்றும் அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை அதுல இருக்கும்ன்றாரு. இன்றைக்கு அதுதான் இன்றைக்கு பிரச்சனை. அருமையானவர்களே, அவனுடைய ராஜ்யத்திலே அந்த வல்லமையும் மகிமையையும் வெளிப்படுத்தக்கூடிய, செயல்பாட்டிலே இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை கட்டக்கூடியவர்களாய், அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கக்கூடியவர்களாய், அந்த ராஜ்யத்தை உறுதிப்படுத்தக்கூடியவர்களாய் செயல்படுகிறோமா? இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்தார்கள். மோசே முறுமுறுத்தானா? மோசேயின் வாழ்க்கையிலே முறுமுறுப்பை நாம் ஒருபொழுதும் பார்க்கிறது இல்லை. 40 ஆண்டுகள் அந்த மக்களை நடத்தி செல்கிறார். அந்த வழிநடத்தி செல்லக்கூடிய வழியில முறுமுறுப்பை ஒரு பொழுதும் பார்க்கவில்லை. ஒரு கட்டத்துல ஆண்டவரே, பிதாவானவரே நொந்து போய் இந்த மக்களை நான் தண்டிக்க போறேன்னு சொல்லி சொன்னா, மோசே என்ன சொல்றான்? முதலாவது என்ன காலி பண்ணும், அப்புறம் இவங்க பேர்ல கைய வையும். எப்பேற்பட்ட ஒரு சவால் பாருங்க. அவர்தான் நீதியும் நியாயத்தையும் செய்கிறவர். அத பார்க்கும் பொழுது நான் நடுங்கிட்டேன். அவர்தான் நீதி, நியாயம், அன்பு, தயவு, இரக்கம் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். அவர் அதற்கு உரிமையுடையவர். அவரிடத்தில் தான் எல்லாம் இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? அழிக்கிறேன், தண்டிக்கிறேன்றாரு. ஒரு மனுஷன், ஒரு சாதாரண மனுஷன், அவன் என்ன பண்றான்? வேலைக்காகாது, நடக்காது. அவங்க பேர்ல கைய வைக்கணும்னா முதல்ல என்ன வையும், என்ன முதல்ல காலி பண்ணும், அப்புறம் அவங்களை காலி பண்ணு. அசாத்தியம், அசாத்தியம். அவருக்கு, பிதாவானவருக்கு சவால் விடுறான். சவால். ஒரு சாதாரண மனுஷன் ஆண்டவரத்துல சவால் விடுறான். எதுல? அவருடைய ராஜ்யத்துல, அவருடைய நீதியில, அவருடைய நியாய பிரமாணத்துல, அவருடைய நியாயத்துல. ஒரு சாதாரண மனுஷன், ஒரு சாதாரண மனுஷன் அங்கே சவால் விடுகிறான். எதனால்? தேவனுடைய ராஜ்யம் எனக்கு இத்தனை மக்களை கொடுத்து இந்த முழு தேசத்தை, ஒரு ஜாதியே, இஸ்ரவேல் மக்கள் அந்த ராஜ்யத்தையே, அந்த ஒரு ஜாதியையே முழுமையாய் நடத்துவதிலே அந்த பொறுப்பு, உத்தரவாதத்தை தேவன் அவனத்திலே கொடுத்திருக்கும் பொழுது, அதிலே அதிகாரங்களையும், தன்னுடைய சுய பெருமையையும், தன்னுடைய சுய லாபத்தையும், தன்னுடைய சுய கௌரவத்தையும், தன்னுடைய ஒரு அதிகாரங்களை அவன் வெளிப்படுத்தவில்லை. இது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மக்கள். இவர்களை அவருடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய நடத்துதலுக்கு, அவருடைய சித்தம் பிரகாரம், அவருடைய எண்ணம் பிரகாரம், அவருக்காக இந்த மக்களை நடத்தி. எனக்கு இதுல ஒண்ணுமே இல்லை. I am nothing. வெளியரங்கமாக, உலக பிரகாரமாக அவன் தலைவன். அவனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் இந்த மக்கள் கட்டுப்பட்டவர்கள். அவன் எந்தெந்த வழியில கூட்டிட்டு போறானா அவனை பின்சென்று வரக்கூடிய வேண்டிய அந்த மக்கள் அவனுடைய கைகளிலே முழுமையாய் கொடுக்கப்பட்டவர்கள். அவனுடைய முழு அதிகாரத்திலே, அவனுடைய முழு செயல்பாட்டிலே, முழு கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் அந்த மக்களை அவன் என்னுடைய கட்டுப்பாட்டிலே, என்னுடைய அதிகாரத்திலே என்று பார்க்காதபடிக்கு அவருடைய
அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஊழியம் அப்படித்தான் இருக்கணும். எனக்கு ஆண்டவர் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாரே, இந்த மக்களை கொடுத்திருக்கிறாரே, இந்த சபையை கொடுத்திருக்கிறாரே, அது 10 பேரோ 20 பேரோ 100 பேரோ 1000 பேரோ எதுவாக இருந்தாலும் அவர் நம்ம கையில கொடுத்திருக்கிற ஒரு சிறிய பொறுப்பு. ஆனால் அந்த பொறுப்பு எப்படிப்பட்டது? அவருடைய ராஜ்யம். இந்த மக்கள் என்னுடைய அதிகாரத்துல என்னுடைய நடத்துதல இருக்கிறாங்க. ஆகினால என்னுடைய காரியங்கள் வெளிப்படும். என்னுடைய மகிமை, என்னுடைய பெருமை, என்னுடைய அதிகாரம், என்னுடைய கட்டுப்பாடு, என்னுடைய என்று நம்முடைய நான் என்னுடைய என்று அங்கே செயல்படும் பொழுது அவருடைய மகிமையும் வல்லமையும் அங்கே இருக்காது. அது எவ்வளவு பெரிய சபையாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சபையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த இஸ்ரவேல் மக்களை நடத்தி செல்ல முடியுமா? எப்பேற்பட்ட கொடூரமான, நன்றி இல்லாத, ரொம்ப சின்ன காரியத்துக்கு கூட முறுமுறுக்கிற, குறை சொல்லுகிற, குற்றம் பார்க்கிற, ஐயோ அந்த மக்கள் அந்த சம்பவங்களை நாம யோசித்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்பேற்பட்ட மக்களை நடத்தி செல்வது சாத்தியமா? சாத்தியமா? ஆனால் நடத்தி சென்றான். இந்த மக்கள் ஆண்டவரா பார்த்து சொல்றாரு, நான் தண்டிக்க போறேன்னு. அப்பா, என்னால முடியல, நான் ஆசைப்பட்டேன். அவரா பார்த்து, நீ பார்த்து செய்யறத செய்யும் சொல்லல அவன். இல்லைன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, செய்யட்டும், நமக்கு என்ன இருக்கு? ஒட்டாரம் பிடிச்சிங்கல்ல, கீழ்ப்படியாம இருந்தீங்கல்ல, எதை எடுத்தாலும் குற்றமும் குறையுமா இருந்தீங்கல்ல, எதுக்கு பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, கோபப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, முறுமுறுத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, படுங்க. சொல்லல சொல்லல, இது அவருடைய ராஜ்யம், அவருடைய மக்கள். அவர் நினைக்கணும், ஏன் மக்கள் என்னுடைய ராஜ்யம்னு அவர் நினைக்கணும். அவர் தான் நினைக்கணும். இவன் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சாதாரண மனுஷன். தேவன் தான் நினைக்கணும், இது என் ஜனம், இது என்னுடைய ராஜ்யம். மோசே ஒரு சாதாரண மனுஷனாக எல்லா குற்றங்களும் பலகீனங்களும் குறைகளும் உடைய அப்படிப்பட்ட மனுஷனாய் இந்த முறுமுறுக்கிற, இந்த கீழ்ப்படியாமல், இந்த ரொம்ப கொடூரமான கட்டுக்கடங்காத இந்த மக்களை அவர் தண்டிக்கிறேன்னு சொல்லும் பொழுது கைய வைக்க கூடாது, கைய வைக்க கூடாது. அப்படி செய்யறீங்கன்னா முதல்ல என்ன செய்யும்? என் பேரை உங்களுடைய புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போடும். அப்புறம் இவங்களை பார்த்துக்கோ. எப்பேற்பட்ட ஒரு தியாகம், எப்பேற்பட்ட ஒரு அன்பு, எப்பேற்பட்ட ஒரு ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்த உணர்வு. அருமையானவர்களே, நம்முடைய ஊழியம் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த கொடூரமான மக்களை நடத்தி செல்லக்கூடிய அந்த பொறுப்பிலே மோசே எந்த விதத்திலே செயல்பட்டான்? இந்த மக்களை அவன் ஒரு பொழுதும் விரோதிக்கல. ஒரே ஒரு சமயம் இந்த மக்களுக்கு விரோதமாக, இந்த மக்கள் பேர்ல அவன் கோபப்பட்டான். ஒரே ஒரு சமயம். எப்போ? ஆண்டவரை விட்டுட்டு ஒரு கண்ணுக்குட்டிய, ஜீவனுள்ள தேவனை, பிதாவானவரை, சிருஷ்டித்தவரை விட்டு தனக்கு சொந்தமான பிசாசின் வழியில ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணின பொழுது, அப்பொழுது அது நியாயமான தேவையான ஒரு கோபம்.
ஆண்டவரை விட்டுட்டு இந்த மக்கள் போறாங்க, ஆண்டவருடைய வழியை விட்டு போறாங்க. ஆனால் இவனுடைய கட்டுப்பாட்டில, இவனுடைய வழிநடத்துதல, இவனுடைய எல்லா விதமான காரியங்கள் இருக்கும் பொழுது இவங்க எவ்வளவுதான் முறுமுறுத்தாலும், இவர்கள் எவ்வளவுதான் கீழ்ப்படியாமல் இருந்தாலும், இவர்கள் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும், இவர்கள் எவ்வளவுதான் ஒரு பிரச்சனை பண்ணக்கூடிய மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு விரோதமாக இவன் எரிச்சல் அடையவில்லை, கோபம் அடையவில்லை, எந்த விதத்திலும் அவன் சோர்ந்து போகவில்லை. அந்த மக்களை அன்போடு பாசத்தோடு அவன் நடத்தி செல்கிறவனாய் இருந்தான். அவருடைய ராஜ்யம் அப்படி செலுத்தினதினாலே அவருடைய மகிமை வல்லமை வெளிப்பட்டது. இப்பேற்பட்ட ஒரு கொடூரமான மக்களை அவனால் நடத்தி செல்ல முடிந்தது. ஏனென்றால் அங்கே தேவன் மகிமை, தேவனுடைய வல்லமை அவனோடு கூட இருந்தது. மோசே என்ற ஒரு தனிப்பட்ட மனுஷனாக இருந்தா எப்படி இருந்திருப்பான்? எகிப்துல இருந்தால எப்படி என் ஜனங்க பேர்ல நீ கைய வைப்பேன்னு ஒரு அசாத்தியமான, அவனை மிஞ்சின ஒரு கோபம் வந்து அந்த சிப்பாய்களை கொன்னுட்டான் பாருங்க. அப்படி இருப்பான் ஒரு தனிப்பட்ட மனுஷனாகிய மோசேவாக இருந்தால். ஆனால் எப்பொழுது அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவனுக்கு அவரால் கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, இந்த மக்களை செலுத்தி நடத்தி செல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு அவன் கையிலே கொடுக்கப்பட்ட பொழுது ஒரு சின்ன காரியத்திற்கு கோபம் அடைந்து கொலை செய்யக்கூடிய நிலையில இருந்த அதே மனிதன் இன்றைக்கு இந்த முழு ஜனமும் அவனுக்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் ஒட்டாரம் செய்துகிட்டு எவ்வளவோ பிரச்சனை, ஐயோ மண்டைய பிச்சுக்கிட்டு போகும். அந்த காரியங்களை, சம்பவங்களை நாம படிக்கும் பொழுது நமக்கு என்னைக்கோ நடந்தது, ஆனால் வேதத்துல நாம படிக்கும் பொழுதே நமக்கே ஒரு ஆத்திரம், ஒரு கோபம், ஐயா இந்த ஜனங்க இப்படி இருந்திருக்கிறாங்க. நாம இன்றைக்கு நாம அதை குறித்து எரிச்சலும் கோபமும் அடையக்கூடிய அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த மக்களை அவன் நிஜமாக நேரடியாய் சந்தித்து, நாம கதையை படுக்கிற போல படிக்கிறோம், அப்பயே நமக்கு ஆத்திரமும் கோபமும் வருது. ஆனால் நேர இயல் செயல்பாட்டிலே அந்த மக்களோடு ஜீவன் உயிரோடு இருந்து அந்த மக்களோடு ஒருவனாக இருந்து அவன் நடத்தி சென்றான். ஆனால் அங்கே அந்த மக்களுக்கு விரோதமாக எந்த விதத்திலும் சினம் கொள்ளவில்லை, ஆத்திரமடையவில்லை, தன்னுடைய பொறுமையை இழக்கவில்லை, அன்பை இழக்கவில்லை. அவனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருந்தது, எவ்வளவு உயரத்தில் இருந்தது. இந்த மக்களை நீர் தொடரணும்னா முதல்ல என்னுடைய பேரை ஜீவ புத்தகத்திலிருந்து எடுத்து போட்டுரும். என்ன முதல்ல நீர் தண்டியும், என்ன தண்டிச்சுட்டு அப்புறம் இவங்களை நீர் தண்டியும். எப்பேற்பட்ட ஒரு, எவ்வளவு தூரத்திற்கு அந்த மக்களை அவன் நேசித்திருப்பான், எந்த அளவுக்கு அவனுடைய அவர்களோடு இணைந்திருந்தான். இவ்வளவு கீழ்ப்படியாமை, இவ்வளவு ஒரு ஒழுங்கினமான, இவ்வளவு ஒரு பிரச்சனையுடைய இந்த மக்களை அவன் வெறுப்பு கொள்ளவில்லை, சோர்வடையவில்லை, தளர்ச்சி அடையவில்லை. சரி, ஒரு தண்டனை கிடைக்குது, அவரே பார்த்து நான் ஒண்ணுமே செய்யல, எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, நான் அவரிடத்துல ஐயோ இந்த மக்களை தண்டியும், இந்த தண்டியும் கூட இல்ல, இந்த மக்கள் உணரத்தக்கதாக எதையாவது ஒரு முறையில் அவங்களுக்கு பாடத்தை கட்டித்தாரோம், அது கூட செய்யல, எதுவுமே இல்லை. ஆனா அவரா பார்த்து இவங்க செய்யற காரியங்களை அவருக்கே தாங்க முடியாம அவர், நான் இந்த மக்களை தண்டிக்க போறேன்னா கைய வைக்காதன்றாரு. அந்த இடத்தை படிக்கும் பொழுது நான் அசந்துட்டேன். ஒரு சாதாரண மனுஷன், அவர்தான் மன்னிப்பிலும் அன்பிலும் அவருக்கு மிஞ்சினது இல்ல. ஆனா அவரையே காலி பண்ணிட்டான் மோசே. அவர் தண்டிக்கிறான்றான், சொல்றாரு, இவன் சொல்றான் கைய வைக்க கூடாதுன்றான். அதனால்தான் அங்கே அவருடைய மகிமையும் வல்லமையும் வெளிப்பட்டது.
அவங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். வனாந்தரத்துல மன்னா கிடைத்தது, கண்மலையில நீர் வந்தது, செங்கடல் பிளக்குது, பார்வோனின் சேனை அழிக்கப்படுது, பார்வோனின் ரதங்கள், அவனுடைய மகா பெரிய சேனை பார்வோன் அழிக்கப்பட்டான். பார்வோன் அழிக்கப்பட்டான். அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை அங்கே அவருடைய ராஜ்யத்திலே, அவருடைய ஊழியத்திலே, அவருடைய பணியிலே, அவருடைய வழிநடத்துதலே தேவனுடைய மகிமையும் வல்லமையும் வெளிப்பட்டது. அதே காரியத்தை இன்றைக்கு நமக்கும் உமது ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றும் இருக்கும். அந்த காரியத்தை மறுபடியும், பழைய ஏற்பாட்டின் இந்த காரியத்தை மறுபடியும் உறுதிப்படுத்தத்தக்கதாக இன்றைக்கு நமக்கு, ஊழியர்களாகிய நமக்கு இந்த வாக்குத்தத்தம், இந்த வார்த்தையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார், போஷிக்கிறார். ஆனால் எனக்கு அருமையான தேவ ஊழியர்களே, இன்றைக்கு நம்முடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் ஒவ்வொரு நேரமும் நொந்து வருத்தப்பட்டு, மேன்மையே இல்லையே, இத்தனை ஆண்டுகளாக உழைக்கிறேனே, இத்தனை கஷ்டங்கள், ராத்திரி பகலா எவ்வளவு நான் உழைக்கிறேன், எவ்வளவு நான் ஓட்டுறேன், நேரங்காலம் பார்க்காம எத்தனையோ வேலைகளிலே என்னால சரியா சாப்பிடக்கூட முடியல. 1 மணிக்கு நான் மதிய சாப்பாடு சாப்பிடணும், சாயங்காலம் 5 மணிக்கு. இல்லைன்னா மதிய சாப்பாடே இல்லை, ஒரே மாட்டா ராத்திரி சாப்பாடு தான் சாப்பிடுறேன். இல்லைன்னா சில வேலைகள்ல மதிய சாப்பாடும் இல்லை, ராத்திரி சாப்பாடும் இல்லை. உழைக்கிறேன், உழைக்கிறேன், ஓடுகிறேன், ஓடுகிறேன். அதோட கூட இன்னைக்கு செலவும் பண்றேன். சும்மா 1 கிலோமீட்டர் நம்ம போகணும்னாலும் வண்டியில பெட்ரோல் இல்லைன்னா போகாது. 1 கிலோமீட்டர் தான். ஆனா அந்த 1 கிலோமீட்டர் கூட பெட்ரோல் இருக்கணும். பெட்ரோல் இருக்குன்னா வண்டி போகாது. அந்த பெட்ரோல் இருக்குன்னா அதுக்கு காசு வேணும். காசு இருந்தாவே பெட்ரோல். யாரும் சும்மா கொடுக்கல. கிணத்துல தண்ணிய இது பண்ணி இறைச்சி அப்படி ஊத்திக்கிற மாதிரி ஒண்ணும் பெட்ரோல் இல்ல. காசு கொடுத்தாதான் பெட்ரோல். ஏன் தாகத்துக்கு தண்ணி குடிக்கணும்னா அந்த தண்ணியை கூட காசு போட்டு வாங்கினாதான். இப்படி நான் உழைக்கிறேன். என்னுடைய நேரம், என்னுடைய சொந்த காரியங்கள், என்னுடைய பணம் எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆனா ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே. நான் மேன்மை பார்க்கலையே. நான் உழைக்கிற உழைப்புக்கு எப்படி இருக்கணும்? நான் இத்தனை ஆண்டுகள் இந்த பணியை செய்கிறேன். இன்றைக்கு எவ்வளவு ஒரு பெரிய சபையா இருக்கணும். ஆனா அதே 10 பேரு, அதே 20 பேரு, இல்லைன்னா ஆரம்பத்துல 100 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு வெறும் 50 பேர் தான் இருக்கிறாங்க என்று சோர்வு, வருத்தம், படுத்தா நிம்மதியா தூங்க முடியல, இவ்வளவுலாம் உழைக்கிறேன், மேன்மை பார்க்க முடியல. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, மகிமையும் வல்லமையும் என்றென்றும் இருக்கும், எப்பொழுதும் இருக்கும். அருமையானவர்களே, மோசையை யோசிச்சு பாருங்க. அதுக்குதான் ஆண்டவர் உதாரணம் வச்சிருக்கிறாரு. சும்மா போனவன் இல்ல, கொலைகாரன். எகிப்துல கொலை செய்து திருட்டுத்தனமா ஓடையாந்து இங்க ஒழிஞ்சிட்டு இருக்கிறான். பார்வோன் சேனையும் அவனை தேடிட்டு இருக்கிறாங்க. மாட்டினான்னா எத்தாந்து காலி பண்ணுன்ட்டு இவன் தப்பிச்சு ஓடியாந்து இருக்கிறான். ஒரு கொலைகாரன் அவனை தெரிந்து கொண்டு நடத்துறாரு. இஸ்ரவேல் மக்களுக்கு தலைவனா வைக்கிறாரு, நடத்துறாரு. அங்கே அவருடைய மகிமை வல்லமை வெளிப்படுகிறது. முழுமையாய் வெளிப்படுகிறது. ஆரம்பம் எப்போ
அவன் தலைமை பொறுப்பை எடுத்தானோ அந்த சனத்திலிருந்து அவனுடைய இறுதி நாள் வரை அங்கே தேவ மகிமையும் வல்லமையும் வெளிப்பட்டது. அவன் கானான் தேசத்துக்கு ஆசீர்வாதம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவனால் செல்ல முடியல. அதற்கு தேவன் ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு சின்ன கட்டளைய அவன் மிஞ்சி அவன் பேசுன்னு சொன்னாரு, இவன் அடிச்சிட்டான். அந்த ஒரு சிறிய காரியத்திற்கு அவனுக்கு நீ போக முடியாது ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் அவனுடைய இறுதி காலம் வரைக்கும் இந்த மக்களை நடத்தி செல்லக்கூடிய காரியத்திலே அவன் தோற்று போகவில்லை, அவன் சிறுமைப்பட்டு போகவில்லை. அந்த முழு ஜனமும் அவனுடைய கட்டுப்பாட்டுல இருந்தது. எப்பொழுதும் ஒட்டாரம் குடிக்கிற, முறுமுறுக்கிற, குடிய, கீழ்ப்படியாமையுடைய, ஒரு கட்டுக்கும் அடங்காத அந்த மக்கள் ஆனால் அவனால் நடத்தி செல்ல முடிந்தது. கொடூரமானவன், சிறிய ஒரு காரியத்தை சகித்துக் கொள்ள முடியாதவன், கொலை செய்தவன். ஆனால் என்றைக்கு ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டாரோ, என்றைக்கு ஆண்டவர் அவனை ஒரு பொறுப்புல உத்தரவாதத்துல வைத்தாரோ, அப்பொழுதிலிருந்து முழுமையாய் தேவனுடைய கட்டுப்பாட்டிலே, அவருடைய செயல்பாட்டிலே, அவர் சொன்ன ஒரு காரியத்திற்கு மிஞ்சாதபடிக்கு அவன் அந்த மக்களை வழிநடத்தி சென்றதினாலே அங்கே அவருடைய மகிமையும் வல்லமையும் வெளிப்பட்டது. எனக்கு அருமையான தேவ ஊழியர்களே, இதுதான் இன்றைக்கு நமக்கு அவசியம். இன்றைக்கு ஊழியத்தை செய்கிறோம். அங்கே அமர்ந்திருக்கிற எத்தனை பேருக்கு, எத்தனை வேளைகளிலே நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு இருந்திருக்கிறீங்க? நிச்சயமா எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து இசைவீங்க. என்னது? எவ்வளவு உழைக்கிறேன், எவ்வளவு கஷ்டப்படுறேன், ராத்திரி பகலா ஓடுறேன், எவ்வளவோ காசு பணத்தை செலவழிக்கிறேன். ஆனால் என்னுடைய ஊழியம், என்னுடைய சபை வளரல, நான் பெரிய மேன்மையை பார்க்கல. அந்த ஒரு வார்த்தைய கவனிச்சிங்களா நான் சொன்னதுல? என்னுடைய ஊழியம், என்னுடைய சபை, அது இருக்கிற வரைக்கும் தேவனுடைய சபை, தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யம், அவர் எனக்கு ஒரு பொறுப்பு உத்தரவாதத்தை அவர் கிருபையாய் அவருடைய தயவுல எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பணியை, அவருடைய பணியை, அவருடைய ஊழியனாய், அவருடைய சேவையை, அவருடைய மக்களை, அது 10 பேரா இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய ஜனத்தை நமக்கு ஒரு பொறுப்பா கொடுத்திருக்கிறாரு. அந்த மக்கள் எந்த விதத்திலையும் நமக்கு எந்த விதத்திலையும் கட்டுப்பட்டவங்க கிடையாது. நமக்கு அவங்களுக்கு எந்த அதிகாரம் உரிமை கிடையாது. அவருக்கு உரிமை இருக்கு. ஏன்னா கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. அவருக்கு உரிமை அதிகாரம் இருக்கு, நமக்கு இல்ல. ஆனா ஒரு பொறுப்பு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய பெரிய தயவு, அவருடைய பெரிய கிருபை நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நமக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த பொறுப்பு உத்தரவாதத்தை எந்த முறையில செய்கிறோம்? என்னுடைய ஊழியம், என்னுடைய ராஜ்யம், என்னுடைய சபை, என்னுடைய மக்கள், இந்த மனப்பான்மையில செய்கிறோமா? தேவனுடைய ஊழியம், தேவனுடைய மக்கள், இந்த மக்கள் இங்கே இந்த சபைக்கு வந்தாலும், என்னை ஆண்டவர் பொறுப்பாய் வைத்திருக்கிற இந்த சபைக்கு அவர் வந்தாலும், அவங்க அவருடைய மக்கள். இந்த மக்கள் ஏதோ அவர் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு உத்தரவாதத்தின் நிமித்தமாய் நான் இவர்களை நடத்தி செல்லுகிறேன் ஒழிய இவர்களுக்கும் எனக்கும் எந்த உரிமையும் அதிகாரங்கள் அது அவருக்கு தான் இருக்கு. மோசே அப்படிதான் செஞ்சான். அதனாலதான் நான் தண்டிக்க போறேன்னு சொன்னா முடியாதுன்றான். உம்முடைய மக்கள், அவங்களை நீ தண்டிக்கணும்னா முதல்ல என்ன தண்டிக்கணும்?
அந்த உண்மையான தேவனுடைய ராஜ்யம் என்ற அந்த உணர்வோடு அவன் செயல்பட்டதினாலே அந்த மக்களை அந்த அளவுக்கு கீழ்ப்படியாமையிலும் நம்முடைய சொந்த குடும்பத்துல நம்முடைய சொந்த பிள்ளைகள், நம்முடைய ரத்தம் முழுமையாய் உள்ள நம்முடைய சொந்த பிள்ளைகளே கீழ்ப்படியாமல் எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை, எதையாவது ஒரு குறும்பு, எதையாவது ஒரு சொல்றதை கேட்கறதே கிடையாது அப்படின்னு இருக்கிற அந்த பிள்ளைய, சொந்த பிள்ளைய கூட நாம கோபப்படுவோம், அடிப்போம், திட்டுவோம். இது உருப்படவே உருப்படாது. யாரு? நம்ம சொந்த பிள்ளைய ரொம்ப கண்டிப்போம், தண்டிப்போம். எத்தனையோ வேளைகளில இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பிள்ளைகளை நாம திட்டாட்டினா கூட, ஆனால் அந்த கோபம், அந்த சூழ்நிலையில அந்த கோபம், அந்த ஆத்திரம், எரிச்சல், அது நிமித்தமாய் நம்முடைய வாய்களிலிருந்து வர வார்த்தைகள் நம்முடைய சொந்த பிள்ளைகளுக்கு விரோதமாகவே கொடூரமான வார்த்தைகள், கொடூரமான பேச்சுக்கள் வரும். அது உண்மையான ஒரு வார்த்தை, மனப்பூர்வமான இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடியதே கிடையாது. ஏன்னா நம்முடைய சொந்த பிள்ளை. எல்லாம் பேசிட்டு கட்சியில ஐயோ இந்த பிள்ளை இப்படி இருக்குதே, இல்லைன்னா இந்த பிள்ளைய நான் இப்படி பேசிட்டேனே என்று வருத்தப்படுவோம், ரொம்ப வருத்தப்படுவோம். ஐயோ இந்த பிள்ளைய நான் இப்படி பேசிட்டேனேன்னு. அதுதான் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு. என் பையன் சின்ன வயசுல ஒரு காரியத்துல அவன் பேர்ல நான் ரொம்ப பயங்கரமா, அதாவது அவன் ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், 6th 7th இவ்வளவு படிக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான்னா, பாடங்கள் எல்லாம் நல்லா கத்து தருவேன், எல்லாத்தையும் மனப்பாடமா இது பண்ணுவான், வீட்டுல எல்லாத்தையும் எழுதி காட்டுவான், ஒரு மாடல் டெஸ்ட் நான் வீட்லயே வைப்பேன், எல்லாம் செய்வான், பக்கம் பக்கமா எழுதுவான். ஆனா பரீட்சையில போயிட்டு 7ஆம் கிளாஸ் வரைக்கும், அவன் 7ஆம் கிளாஸ் வரைக்கும் எப்படி வந்தான்னு இன்னைக்கு எனக்கு ஆச்சரியம் தான். ஆனா 7ஆம் கிளாஸ் வரைக்கும் வெறும் பேப்பரை கொடுத்துட்டு வருவான், வெறும் பேப்பரை டெஸ்ட்ல. டீச்சர் கூப்பிட்டு எனக்கு காட்டுவாங்க, அந்த பாருங்க அவனுடைய ஆன்சர் ஷீட் பாருங்க, வெறும் பேப்பர், ஒரே ஒரு சின்ன கிறுக்கல் கூட இருக்காது. எப்படி பேப்பரை வாங்கினானோ, ஆனா எல்லாம் முடிஞ்சு பசங்க எல்லாம் வெளியே போற வரைக்கும் அவன் இருப்பான். கடைசியா வெறும் பேப்பரை டீச்சர் கொடுத்துட்டு வந்துட்டே இருப்பான். பயங்கர கோவம் வரும், நல்லா அடிப்பேன். எப்படி அடிப்பேன்னு அவ்வளவு கொடூரமா அடிப்பேன். பயங்கரமா அடிச்சிருக்கிறேன் என் பையனை. ஆனா என்ன செய்வேன், அடிச்சு முடிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிட்டு என்னால தாங்காது, வலிக்கும் எனக்கு. அவனை தூக்கிக்கிட்டு இடுப்புல வச்சுக்கிட்டு கடைக்கு போயிட்டு ஒரு எக்லாஸ் சாக்லேட் இல்லைனாக்கா 5 ஸ்டாரு இந்த மாதிரி எதையாச்சும் வாங்கி கொடுத்து அவனுக்கு சமாதானப்படுத்தினேன். அப்பா ஏன் ஆச்சன் தெரியுமா, சொன்னதை கேட்க கூடாதா, பரீட்சையை ஒழுங்கா எழுதிட்டு வரக்கூடாதா, நீ அடங்க கூடாதா. அவன்கிட்ட அன்பா பேசுவேன், ரொம்ப அவன்கிட்ட மன்னிப்பு கூட கேட்பேன். எத்தனையோ நேரம் நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்பா அஷ்டன் தயவு செய்து மன்னிச்சுக்கடா. அவனுக்கு அடிச்ச இடத்தெல்லாம் தடவி கொடுப்பேன், என்னென்னவோ செஞ்சிருக்கிறேன். ஆனா அந்த கோபத்துல அவனை அடித்த அடி மிருகத்தை காட்டிலும், உண்மையா சொல்றேன், மிருகத்தை காட்டிலும் கொடூரமா அடிச்சிருக்கிறேன். ஆனா மோசே பாருங்க, அதாவது இந்த மோசேயினுடைய இதுக்கும் நம்முடைய சொந்த குடும்பத்தில் நம்ம சொந்த பிள்ளைகளை செயல்பாட்டுக்கும் உரிய காரியங்களை நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா மோசே பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோசேக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்லை. அவர் பார்த்து ஒரு தலைவனாய் வைத்தார், அந்த மக்களை நடத்தி செல்வதற்கு ஒரு பொறுப்பு உத்தரவாதத்தை கொடுத்தார்.
ஆனால் அந்த மக்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறான் பாருங்க. அவர் தண்டிக்கிறான்றாரு, கைய வைக்காதன்றான். ஆனா அதே மனுஷன் எகிப்துல அந்த எகிப்து சிப்பாய்கள் இஸ்ரவேல் மக்கள் பேர்ல கைய வச்ச பொழுது கொஞ்சம் கூட தயங்கல, போய் கொன்னுட்டான். 2 பேரையும் கொன்னுட்டான். பாருங்க இந்த கேரக்டர் பாருங்க எப்படி இருக்கு. இதே மோசே கேரக்டரு அவர் தெரிந்து கொள்ளுவதற்கு முன்னதாக, அவர் ஒரு பொறுப்பை கொடுப்பதற்கு முன்னதாக, இந்த மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு தலைவனாக, ஒரு பொறுப்பு உத்தரவாதத்தை கொடுப்பதற்கு முன்னதாக, அவன் ஒரு சின்ன காரியத்தை கூட சகித்துக் கொள்ள முடியாத ஒரு மனுஷனாய் இருந்தான். அவன் எகிப்திலே அந்த சிப்பாய்களை கொன்ன பொழுதும் மறந்துடாங்க, அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். 3 மாசம் கை குழந்தையிலேயே அவன் தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆண்டவர் அவனை அப்பயே குறிச்சிட்டாரு. அதனால்தான் அந்த நைல் நதியில இருந்து அவனை காப்பாத்தினாரு, கொண்டு வந்தாரு, எல்லாம் செய்தாரு. இருக்கட்டும். ஆனால் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனாலும் மனுஷ முறையில இருந்தான். அவர் நேரடியாக அழைத்து அந்த எரிகிற அக்கினி சுவாலையில அவனை சந்திக்கும் வரைக்கும் அவரோடு கூட அவனுக்கு நேரடியான தொடர்பு இல்லை. ஒரு விசுவாசியாக, ஒரு கிறிஸ்தவனாக நாம இருக்கிற வரைக்கும் அது வேற. ஆனால் எந்த வேளையிலே அவர் நம்மை தெரிந்து கொண்டு நமக்கு பொறுப்பு உத்தரவாதத்தை கொடுத்தாரோ, நிலைமை மாறிடுச்சு. எனக்கு அருமையான தேவ ஊழியர்களே, நாம கிறிஸ்தவர்களாக விசுவாசிகளாக இருக்கும் வரைக்கும் நிலைமை வேற. மோசே அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவர் நேரடியாக அவனுக்கு அழைத்து அவனுக்கு பொறுப்பை கொடுக்கிற வரைக்கும் அவருக்கும் அவனுக்கு நேரடி தொடர்பு இல்லை. இவன் அவரை தொடர்ந்தான். ஆனால் அவர் இவனை தெரிந்து கொள்ளல. ஆனால் ஒரு சமயம் வரும் பொழுது அவர் பார்த்து, மோசே, நான் உன்னை ஒரு தலைவனாக, இந்த மக்களை நடத்தி செல்லக்கூடிய ஒரு பொறுப்பாளனாக தெரிந்து கொள்ளுகிறேன். எனக்கு அருமையான தேவ ஊழியனே, என்றைக்கு தேவன் தெரிந்து கொண்டு விசுவாசியாக கிறிஸ்துவனாய் இருக்கும் வரைக்கும் வேற. ஆனால் ஒரு பொறுப்பை கொடுத்து அவர் தெரிந்து கொண்டு ஒரு ஊழியனாக அந்த பொறுப்பை, அதிகாரத்தை, அந்த ஒரு ஒரு நிலைமையை கொடுக்கும் பொழுது அன்றைக்கு நிலைமை வேறையாக மாறுகிறது. சிறு காரியத்திற்கு அவன் பொறுமை இழந்தவனாக கொலை பாதகத்தை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட மனுஷன் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான, கீழ்ப்படியாமான, முரட்டாட்டம் உள்ள, முறுமுறுக்கிற, மகா கேடு நிறைந்த இந்த மக்களை அவன் ஒரு பொழுதும் அவன் கழிந்து கொள்ளல. அவங்களுக்கு விரோதமாக வெறுப்பு கொள்ளல, கசப்பு கொள்ளல. எல்லாவற்றையும் பொறுமையாய் தாங்கிக் கொண்டான், சகித்துக் கொண்டான். அதற்கு மிஞ்சி உச்சகட்டமாக அவரே பார்த்து இவர்களை தண்டிக்க போறேன்னு சொன்னா அவன் சொல்றான், முடியாது, அது நடக்காது. பாருங்க, ஒரு வெற்றி அந்த மோசே என்று சொல்லக்கூடிய அந்த மனுஷத்துல நிலைமைய பாருங்க. அவர் தெரிந்து கொள்ளும் வரைக்கும் தன்னுடைய சொந்த செயல்பாடுகளோடு, மனுஷீக பலகீனங்களோடு அவன் செயல்பட்டான். எப்பொழுது அவர் தெரிந்து கொண்டாரோ, தன்னை முழுமையாக, அதாவது எப்படின்னா, இது அவருடைய மக்கள், அவருடைய ராஜ்யம் என்பதாக அவன் முழுமையாய் அவரோடு இணைந்து, அவரோடு இசைந்து, அவரோடு ஒன்றாக சேர்ந்து இந்த பணியை செய்ததுனால அங்க தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வல்லமையும் வெளிப்பட்டது. உமது ராஜ்யம், உமது வல்லமை, உமது மகிமை என்றென்றும் இருக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தை மோசே இஸ்ரவேல் மக்களை நடத்தி செல்லக்கூடிய அந்த காரியத்திலே நாம் பார்க்கிறோம்.
இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை அந்த பணியிலே இருக்கக்கூடிய நாம் அவருடைய மகிமை வல்லமை வெளிப்படு தேவனுடைய ராஜ்யத்தை நடத்துகிறோம், செயல்படுத்துகிறோம். ஆனால் அதை எப்படி செயல்படும்? தேவனுடைய ராஜ்யம், ஆனா அது என்னுடைய ஊழியம். எப்படி? தேவனுடைய ராஜ்யம், ஆனா என்னுடைய ஊழியம். என்னுடைய ஊழியம் என்று இருக்கும் பொழுது அங்கே அவருடைய மகிமை வல்லமை வெளிப்படல. அவருடைய மகிமையும் வல்லமையும் வெளிப்பட்டால் தானே அந்த ஊழியம் வளரும். இல்லனா நான் ராத்திரி எல்லாம் உழைக்கிறேன், நான் 30 வருஷம் 40 வருஷமா உழைக்கிறேன், நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், எவ்வளவோ தியாகம் செய்யறேன், என்னென்னவோ செய்யறேன், ஆனால் இந்த சபை வளரல, நான் மேன்மை பார்க்கல, நான் உயர்வை பார்க்கல. அவருடைய மகிமையும் வல்லமையும் இருந்தால் தானே. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் மகிமை வல்லமை என்றென்றும் இருக்கும். அப்படி மகிமையும் வல்லமையும் இருக்கும் பொழுது மேன்மை அடையும். இன்றைக்கும் பாருங்க, அந்த இஸ்ரவேல் தேசம் குட்டி நாடு உலகத்தையே ஆட்டி படைக்குது. உலகத்திலேயே சிறந்த நாடு. உலகம் பூரா அந்த நாட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. குட்டி நாடு. அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ ஊழியர்களே, ஆண்டவர் நம்மை கிருபையாய் பார்த்து பொறுப்பை கொடுத்திருக்கிறார், உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். சபையில 30 பேர் இருக்கிறாங்களா, 100 பேர் இருக்கிறாங்களா, 10 பேர் இருக்கிறாங்களா, ஆனால் அந்த சபையும் அந்த மக்களும் தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்பு. அவர்களை எந்த விதத்திலே நாம் நடத்தி செல்கிறோம்? என்னுடைய ஊழியம், என்னுடைய ராஜ்யம் என்று அந்த முறையிலே கட்டுகிறோமா? தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யமாக அது செயல்படும் பொழுது அதிலே மகிமையும் வல்லமையும் வெளிப்படும். தேவனுடைய வல்லமையும் மகிமையும் வெளிப்படும் பொழுது அற்புதங்களும் அடையாளங்களும் அங்கே பெருகும். ஆத்துமாக்கள் திரளாய் வருவார்கள். அந்த ராஜ்யம், அந்த ஊழியம் மிக சிறப்பாக கட்டப்படும். தேவ ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும். மாறாக முறுமுறுப்பு இருக்கும்னா, எனக்கு அருமையான தேவ ஊழியர்களே, ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து. முறுமுறுத்தால் யார் வருவா? சாத்தான் வருவான். எனக்கு அருமையான தேவ ஊழியர்களே, சாத்தான் வந்தா தாங்க முடியுமா? முடியாது. ஆனா நிச்சயமா என் ஊழியம், நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் அதை செய்யறேன், நான் இதை செய்யறேன், இப்படி இருந்தோம்னா நிச்சயமாக முறுமுறுப்பு வரும், மனசோர்வு வரும், அதிருப்தி வரும், ரொம்ப கஷ்டம் இருக்கும், அமைதல் இருக்காது. இது தானால அது முறுமுறுப்பை கொண்டு வரும். முறுமுறுப்பை கொண்டு வந்தால் சாத்தான் வருவான். சாத்தான் வந்தால் அந்த ஊழியத்துல எங்க இருந்து மேன்மையை பார்க்க முடியும்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை என்றென்றும் இருக்கும். அதற்கு சிறப்பான ஒரு உதாரணம் மோசேயுடைய ஊழியம். கொடூரமான ஒரு கொலைகாரனான அப்படிப்பட்ட மனுஷனை அவர் தெரிந்து கொண்டார். அவர் எப்பொழுது தெரிந்து கொண்டாரோ, நான் உன்னோட இருக்கிறேன்னு சொன்னாரு, அவ்வளவுதான். இந்த கொடூரமான மக்களை நாம இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறோமே,
அந்த இஸ்ரவேல் மக்களை மோசே நடத்தினானே, அவர்களோடு சம்பந்தப்படுத்தி பார்த்தா நம்ம மக்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சிறிய சபை, அந்த மக்கள் எவ்வளவோ மேன்மை. நாம சொன்னா கேக்குறாங்கோ, நாம சொல்ற நேரத்துக்கு வராங்க. ஞாயிற்றுக்கிழமையில 10 மணிக்கு ஆராதனைனா 10 மணிக்கு வராங்க. 10 இல்லட்டாலும் 10:30க்குள்ளார வந்துடுறாங்க. நாம போதிக்கிறத கேக்குறாங்க. சபையில சில காரியங்களை சொல்றோம்னா கேக்குறாங்க. நாம சொல்றதெல்லாம் கேக்குறாங்க. அந்த மக்கள் ஒரே பிரச்சனை தான். ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கும் முறுமுறுக்கிறது. எதுக்கே எங்களை இங்க கொண்டு வந்த? எகிப்திலேயே இருந்தா அங்க அடி உத வாங்கினாலும், நாங்க சித்திரவதை பண்ணப்பட்டாலும், எங்களுக்கு வேலைக்கு சோறு கிடைச்சது, நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்தோம். நீ இப்படி வந்து எங்களை கஷ்டப்படுத்துற. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு. அந்த ஜனங்க அவங்களுக்கு எவ்வளவு ஏழ்மையில இருந்தா கூட ஏதோ 10 காசு நமக்கு கொடுக்குறாங்க. இந்த இஸ்ரவேல் மக்களை ஒப்பிடும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மக்கள் எவ்வளவோ உயர்வானவர்கள். ஆனால் நாம் என்ன செய்யறோம்? நொந்துகிறோம், முறுமுறுக்கிறோம். நான் மேன்மை பார்க்கல, நான் ஆசீர்வாதம் பார்க்கல, நான் நன்மை பார்க்கல, எனக்கு உயர்வு இல்லை. எவ்வளவு காலம் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எவ்வளவு நான் கடினமா உழைக்கிறேன், நான் எவ்வளவுலாம் செய்யறேன், ஒன்னும் நடக்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய மகிமை, என்னுடைய வல்லமை என்றென்று இருக்குன்றாரு. ஒரே காரியம், என்னுடைய ஊழியம் நான் உழைக்கிறேன் என்று செய்கிற வரைக்கும் அப்படியே மகிமை வல்லமை வெளிப்படாது. இது ஆண்டவருடைய ஊழியம், அவருடைய ஊழியம். அவர் எனக்கு கொடுத்திருக்கிற என்ன ஏதோ ஒரு கருவியா, எதனால தெரிந்து கொண்டார் தெரியல. கொலைகாரனை எதுக்காக தெரிந்து கொண்டார் தெரியல. அவருடைய நோக்கம், அவருடைய செயல்பாடு வித்தியாசம். ஆனால் அவர் தெரிந்து கொண்ட பிற்பாடு ஒரு சிறிய காரியத்தை தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு கொன்ற அந்த மனுஷன் இன்னைக்கு பெரும் கூட்டமே அவனுக்கு ரொம்ப கோபத்தையும் எரிச்சலையும் வர வைக்குது. ஆனாலும் அவன் தடுமாறவில்லை. தேவனுடைய அன்பும் தேவனுடைய அவருடைய எல்லா விதமான இரக்கங்களும் அவன் முழுமையா இந்த மக்கள் பேர்ல அவன் வெளிப்படுத்தினான். அது எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, அவங்கள நீ தண்டிக்கணும்னா முதல்ல என் பேர்ல கைய வைக்கணும். அதுதான் எனக்கு அருமையானவர்களே. நாம் இந்த மக்களுக்காக தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த மக்களை அவருடைய மகிமை, அவருடைய வல்லமையை கொண்டு இதை நான் நடத்தி செல்லுவேன் என்று சொல்லி அப்படி நம்முடைய ஊழியத்தை செய்வோம்னா, இப்ப சொல்றேன், அடுத்த வருஷத்துக்குள்ளார ஒவ்வொருத்தருடைய சபையும் பலுகி பெறுகிறத நிச்சயம் பார்ப்பீங்க, நிச்சயம் பார்ப்பீங்க. இன்றைக்கு 20 பேர், 30 பேர், 50 பேரா இருக்கிற சபை 200, 500 மாறும். ஏன்? தேவ வல்லமை, தேவ மகிமை அங்கே வெளிப்படுகிறது. ஆனா என்னுடைய ஊழியம், நான் கஷ்டப்படுறேன், நான் உழைக்கிறேன், நான் செய்யறேன், அப்படி செய்வோம்னா அவருடைய மகிமை வல்லமை அதிலே இருக்காது. தேவனுடைய ராஜ்யத்தில் தான். இங்கே இந்த 13ஆம் வசனத்துல அங்க என்ன படிக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யம், அவருடைய மகிமை வல்லமை என்றென்றும் இருக்கும். அவருடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய மக்களாய் நாம் செயல்படும் பொழுது, மோசேயை தெரிந்து கொண்ட விதமாக நமக்குள்ளாக எவ்வளவு பலகீனங்கள் இருந்தாலும், எத்தனை குறைபாடுகள் இருந்தாலும் அவைகளை பார்க்காதபடிக்கு தேவன் தெரிந்து கொண்டார். மோசேயத்தில் இருக்கக்கூடிய அந்த குற்றங்களை அவர் பார்க்கல. அவனுடைய நிலைமை எப்படியாக இருந்தாலும், ஒரு கொலைகாரன் இருந்தாலும்
ஆனா இவன் ரொம்ப கொடூரமானவன், இவன் ரொம்ப கோபக்காரன், இவனால ஒரு சிறிய சம்பவத்தை கூட தாங்க முடியல, இவன் கொன்னுடுவான், இந்த முழு ஜனத்தை இந்த தேசத்தை இவன் கையில கொடுத்தா ஐயோ எத்தனை பேரை கொன்னுடுவான்னு தெரியாத. ஏன்னா முரட்டு சுபாவம் உடையவனா இருக்கிறான். இவனால ஒரு சின்ன காரியத்தை தாங்கிக்க முடியல. யோசிச்சு பாருங்க. அந்த கண்ணுக்குட்டிய ஆர்வனை வச்சு கண்ணுக்குட்டிய வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டான்ல. அவன் கோபத்தை வெளிப்படுத்தினான். எப்படி வெளிப்படுத்தினான்? இந்த மக்கள் பேர்ல இல்ல, அவர் கொடுத்த அந்த கற்பனை பலகைகளை அடிச்சு உடைச்சான். ஆனா அந்த மக்கள் பேர்ல அவனுடைய கோபத்தை வெளிப்படுத்தல. பாருங்க, எனக்கு அருமையான தேவ ஊழியர்களே, நம்முடைய ஊழியத்தை எப்படி செய்கிறோம்? என்னுடைய ஊழியம், நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் செலவு பண்றேன், நான் அப்படி செய்றேன், அப்படியா? அல்லது தேவனுடைய ராஜ்யம்? எப்பொழுதும் நம்முடைய பலகீனம் நம்மை மேற்கொள்ளும் பொழுது, இந்த சத்தியத்தை கேட்டு எவ்வளவோ உணர்த்தப்பட்டாலும் நம்முடைய மனுஷ சுபாவம் நம்மை மேற்கொண்டு நமக்கு அந்த பழைய உணர்வுகளை தான் கொடுக்கும். அதுக்குதான் என்ன சொல்றேன், அப்படிப்பட்ட உணர்வுகள் வரும் பொழுது கொஞ்சம் மோசையை யோசித்துக்குங்க, மோசையை ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. அந்த ஜனங்களை தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய மக்கள், தேவன் எனக்கு ஒரு என்னை ஏதோ ஒரு விதத்துல நம்பி, அது எதற்கா என்ன பார்த்து எனக்கு தெரியல, இந்த ஜனங்களை என் கையில பொறுப்பா கொடுத்தாரோ என்ற அந்த உண்மையான தேவ அன்பு, தேவனுடைய பாசம் இந்த முரட்டு மக்களை அவன் பொறுமையோடு அன்போடு நடத்தி சென்றான். அதை அப்படியே கொஞ்சம் கிரகிச்சுங்க. சுயம் மேற்கொள்ளும் பொழுது, நம்முடைய சொந்த பலகீனங்கள் நம்மை மேற்கொள்ளும் பொழுது, மோசேயை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டு வருவோம். என்ன போலதானே மோசே, எனக்குள்ளாக பலகீனங்களும் குற்றங்களும் இருக்கிறது போலதானே மோசேயத்திலும் இருந்தது. என்ன போல ஒருவனாகத்தானே மோசே இருந்தான். என்னை போல ஒருவனைத்தானே அவர் தெரிந்து கொண்டார். மோசையை தெரிந்து கொண்ட விதமாகத்தானே இன்றைக்கு என்னை தெரிந்து கொண்டார். மோசே தந்த பலகீனங்களை வைத்து அவைகளை ஒரு ஓரம் வச்சுட்டு அவர் தெரிந்து கொண்டார்ல, அதே விதத்துல எனக்குள்ளாக பலகீனங்கள், எனக்குள்ளாக குறைகள், எனக்குள்ளாக இப்படிப்பட்ட ஆனாலும் அவர் என்னை தெரிந்து கொண்டார். எனக்கு ஒரு சிறிய குழுவை, சிறிய மக்களை, ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். இந்த சபையை அவருடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யம், இந்த சபை அவருடைய ராஜ்யம். அதை நான் அவருடைய பார்வையில நேர்மையா மோசே எப்படி நடத்திட்டு போனா, மோசே அந்த மக்களை எப்படியாக கானான் தேசம் வரைக்கும் அவங்க கொண்டு போல யோசுவா, ஆனா அந்த இறுதி கட்ட வரைக்கும் செங்கடலெல்லாம் தாண்டி கொண்டு வந்தான்ல, 40 வருஷம் நடத்திக்கிட்டு வந்தான்ல. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஊழியத்தை அந்த விதத்துல செய்வோம். எந்த ஒரு விதத்திலையும் சோர்ந்து போக வேண்டாம், பலகீனம் அடைய வேண்டாம். நான் இத்தனை வருஷம் நான் கஷ்டப்படுறேன், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், நான் எவ்வளவோ கடின உழைப்பு, என்னுடைய உழைப்புக்கு அது வார்த்தை இல்லை, அவ்வளவு உழைக்கிறேன். உண்மை, நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா நானும் அந்த மாதிரி உழைச்சிருக்கிறேன், ராத்திரி பகலா. ஆகினால ஊழியத்தின் வேதனைகள், ஊழியத்தின் பாதை, ஊழியத்தின் விசுவாசம், ஊழியத்தினுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளை அறிந்தவன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் எவ்வளவு பகிர்ந்துக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்லயும், ரயில்வே ஸ்டேஷன்லயும், ரோட்டு வாராபதியில எத்தனையோ வேலை. அதே இந்த வேலூர் வட்டாரங்களில வாராபதியில நைட்டு உழைச்சிட்டு கடைசி பஸ் போயிட்டு, பஸ் இல்ல போகிறதுக்கு, காலையில தான் பஸ்,
ஆகையினால ஒரு வாராபதியில இந்த பேண்ட் ஷர்ட் என்ன போட்டிருக்கணும் அதோட அப்படியே படுத்து தூங்கிட்டு காலையில முதல் பஸ்ஸுக்கு ஏறி வீட்டுக்கு வருவேன். இப்படி எல்லாம் உழைச்சிருக்கிறேன். ரொம்ப கடினமா உழைத்திருக்கிறேன். நான் உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். நான் முறுமுறுத்தேன். ஆண்டவர் என்னை தண்டித்தார். உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ ஊழியர்களே, முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்காதீங்க. முறுமுறுத்தால் சாத்தான் வருவான். சாத்தான் வந்தான்னா தாங்க முடியாது. என்னால தாங்க முடியல. கொடூரமாய் அடிக்கப்பட்டேன். முறுமுறுத்தேன். ஆண்டவர் சும்மா விட்டுறல. என்ன அடிச்சாரு. கொடிய அடி, பயங்கரமான அடி. ஆனா அன்புள்ள தேவன் அவர் தான் அடிச்சாரு, அவர் தான் தண்டனை கொடுத்தாரு, அவர் தான் என்னை விடுவித்தார். என் சொந்த பலத்துல என்னால முடியவே முடியாது. அவர் தான் என்னை விடுவிச்சார். ஆனால் நம்முடைய ஊழியத்தை எப்படி செய்கிறோம்? நொந்து, கஷ்டம், வேதனை, புலம்பல், இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறோமா? என்னுடைய ஊழியம் நான் செய்கிறேன் அப்படின்னு செய்யறோமா? ஆண்டவருடைய ராஜ்யம் என்று செய்கிறோமா? ஆண்டவருடைய ராஜ்யமாக செயல்படும் பொழுது மக்களை குறித்த எந்த ஒரு வேதனையோ கஷ்டங்களோ நமக்கு அவர்களை அவங்க எவ்வளவு கீழ்ப்படியாம நாம சொல்றதுக்கெல்லாம் அவங்க வித்தியாசமா நடந்தாலும் அந்த மக்களை நேசிப்போம். நம்ம சபை மக்கள்ல எத்தனையோ பேரு எவ்வளவோ ஆலோசனை கொடுப்போம், அவங்களுக்கு எவ்வளவோ ஜெபிப்போம். ஆனா அவங்க இஷ்டப்படி போவாங்க. வார்த்தைக்கு விரோதமா, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுவாங்க. நாம கோபப்பட்டோம். இந்த மக்கள் இவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. தண்ணி தொழிச்சு விட்டுறது. வந்தியா வா, வரலையா ஏன் வரல கேட்க மாட்டேன், தேடி வரமாட்டேன், என்ன ஆச்சு கேட்க மாட்டேன். அது அப்படிதான் தண்ணி தொழிச்சு விட்டுறது. அது தேவனுடைய ஊழியம் அல்ல. எவ்வளவு ஒரு கீழ்ப்படியாத, ஒரு முரட்டாட்டம் உள்ள, ஒரு ஒழுங்கீனமான, கொஞ்சம் கூட ஒழுக்கம்னா அந்த ஒழுக்கத்துல அந்த முதல் வார்த்தையில அந்த முதல் ஒலியில கூட இல்லாத அளவுக்கு அவங்களுடைய ஒழுங்கினம் இருக்குதுன்னா கூட ஏன் வரல, ஏன் ஜபத்துக்கு வரல, ஏன் ஆலயத்துக்கு வரல? அந்த ஆத்துமாவை நேசித்து, அந்த ஆத்துமா பேர்ல பாரம் கொண்டு, அந்த ஆத்துமாவை நாம் தேவனுக்காக உயிர்ப்பிக்கிற, நடத்துகிற அந்த ஊழியனாய் இருக்கும்போது அது தேவனுடைய ராஜ்யம். நீ எதுக்கும் தரமாட்ட அப்படின்னா வந்தா வா, வராட்டினா போ. இன்னைக்கு இந்த ஆத்மா, இந்த குடும்பம் வந்துதா வரலையா தெரியவே தெரியாது. ஏன்னா இது ஒண்ணும் தேராது, இது உருப்படாது, இது கேட்காது, அதுக்கு விசுவாசமே இல்ல, அதுக்கு தேவ பயமே இல்ல, அவங்க கிறிஸ்தவங்களே இல்ல, எதோ சொல்லும். ஆனா தேவனுடைய ராஜ்யமாக செயல்படும் பொழுது அது எப்பேற்பட்ட ஒரு ஆத்மாவா இருந்தாலும் அந்த ஆத்மாவுக்காக தேடுவோம், ஜெபம் பண்ணுவோம், சீரமைத்து அந்த ஆத்மாவை தேவனுக்காய் மீட்கும் வரைக்கும் சும்மா இருக்க மாட்டோம். நம்முடைய தனி ஜபத்திலையும் சரி, அவங்களுக்காக ஜெபிப்பதிலும், அவங்களுக்கு அன்பு காட்டுவதிலும், அவர்களுக்காக இன்னும் அதிகமாக உழைப்பதிலும் சோர்ந்து போக மாட்டோம். அங்கே தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை வெளிப்படும். அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். ஒரு சிறிய உதாரணத்தோடு நான் என்னுடைய இந்த தியான வேலையை முடித்துக்க விரும்புறேன். உங்களில அநேகருக்கு
எத்தனை பேர் ஒருவேளை இன்னைக்கு புதுசா இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் உங்களில் அநேகருக்கு நம்ம ஹென்ரிய குறித்து தெரியும் இல்லையா? ஹென்ரியினுடைய மாமனார் மாமியார், அதாவது அவனுடைய மனைவியினுடைய தாய் தகப்பன், அவங்க வந்து ஒரு ஹிந்து மக்கள். அவங்க இந்துக்கள், வைராக்கியமான இந்துக்கள். அவங்களுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு முறையில எனக்கு அவங்கள வெளிப்படுத்துறார். அந்த ஹென்றி மனைவியினுடைய தகப்பன் பயங்கரமான குடியார். தனக்குன்னு சொந்த தொழில் இருக்கு. ஒரு நல்ல டைலரிங் கடை வச்சிருக்கிறாரு. நல்ல வியாபாரம், நல்ல கை தேர்ந்த டைலர். ஆகினால நிறைய பேர் வந்து துணிகளை கொடுத்து தச்சுக்கிட்டு போவாங்க. அந்த 78, 79, 80 இப்படிப்பட்ட காலங்களில இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரெடிமேடு அதுக்கு இதெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் தச்சு தான் போடணும். பேண்ட் ஷர்ட் எதுனாலும் தச்சு தான் போடணும். ஆகையினால டெய்லரிங் தொழில் சிறப்பா இருந்தது அந்த நாட்களில. இவரு நல்ல வருமானம் டெய்லி. அப்படியே போய் குடிச்சிட்டு நடுரோட்ல புரண்டு கிடப்பாரு. எத்தனையோ வேலையில நான் பார்த்துருக்கேன். அவரை சந்திக்க போனா ரோட்ல புஷ்டு படுத்துன்னு இருப்பாரு. அவர்களை சந்தித்து அவங்க 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சு இருந்தாங்க ரொம்ப காலம். அப்படி பிரிஞ்சிருந்ததுல அந்த சம்பவத்தின் மூலமா தான் எனக்கு அறிமுகமாகி இவர்களை ஒன்று சேர்க்கணும், எப்படியாவது இணைக்கணும். ஏன்னா எத்தனையோ இந்த கோயில்களுக்கு, இந்து கோயில்களுக்கு போய் என்னென்னவோ பரிகாரம் எல்லாம் செஞ்சு, என்னென்னவோ செஞ்சு, ஜோசிய மந்திரம் என்னென்னவோ செஞ்சு சேர்த்து வைப்பாங்க. ஒரு வாரத்துல பிரிஞ்சிடுவாங்க. இணைச்சு வைக்க முடியலன்னு ரொம்ப அந்த சூழ்நிலையில எனக்கு அறிமுகமாகி சொல்றாங்க. அப்ப நான் திருமணமாகாத ஒரு வாலிபன். அந்த மக்களுக்கு சத்தியத்தை சொல்லி ரொம்ப பெருசா நீளமா சொல்லாம அவர்களை தேவனுக்காக ஆதாயப்படுத்த முடிந்தது. அந்த கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலையானார். உண்மையாக தன்னுடைய பாவங்களுக்காக மனம் திரும்பினார். இயேசு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இந்த மனைவியும் ஏற்றுக்கொண்டாங்க. உண்மையாய் தங்களுடைய இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. கிறிஸ்தவர்களானார்கள், இணைக்கப்பட்டார்கள். இன்றைக்கு 40 வருஷம் ஆகுது இணைஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கும். ஆனா என்னன்னவோ செஞ்சு ஒரு வாரம் கூட நிக்க மாட்டாங்க, பிரிஞ்சிடுவாங்க. அவர் இணைத்தார். அவர் இணைத்த பிற்பாடு பிரியவே இல்லை. மரணம் தான் அவங்கள பிரிக்கணும். அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. இந்த மக்கள் என்னுடைய சபையை சார்ந்தவங்க இல்ல, நான் ஒரு வாலிபன். ஆனா அவர்களுக்காக பாரப்பட்டு தனி ஜபத்திலையும் எப்பேற்பட்ட ஒரு குடியாரனா இருந்தாலும் அந்த நேரத்துல குஷ்டு ரோட்ல புரண்டு கொண்டிருக்கும் பொழுது என்ன போய் சொல்ல முடியும்? என்ன கேட்கும்? என்ன சொன்னா என்ன புத்திக்கு போகும்? ஒண்ணும் புரோஜனம் கிடையாது. குடியாரன் என்னத்தை பேச முடியும்? ஆனாலும் சந்திச்சு பேசி ஜோம் பண்ணிட்டு, ஆனா என் தனி ஜபத்துல அங்கதான் என் தனி ஜபத்துல போராடின. ஆண்டவர் விடுவிக்கிற வரைக்கும் விட்டதில்ல. அது எப்பேற்பட்ட மனுஷன், ஹிந்துவா இருக்கட்டும், குடியாரனா இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் போற நேரம் எல்லாம் நடுரோட்ல புரண்டு கிடக்குறாரு, என்னால சத்தியமே சொல்ல முடியல, பரவாயில்ல. என் தனி ஜபத்துல அந்த ஆத்மாவுக்காக போராடின. நீர் மாத்துற வரைக்கும் நான் உண்மை விட மாட்டேன். அந்த மனுஷனை நீர் மாத்தணும்.
அந்த மனுஷனுக்காக தானே சிலுவையில மறித்தீரே, ரத்தம் சிந்தினீரே. அந்த ரத்தத்தை இந்த மனுஷனுக்காக சிந்தினேன்னு சொன்னீர்னா அவனை மீட்டுருவோம். அந்த குடியாரனை மாத்தும். இவனுக்காக நீ சிலுவையில மறித்தீர் அப்படின்ற வார்த்தை உண்மைன்னா மாத்தும். மாத்தினாரு, இணைத்தாரு. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க பிறந்தது. ஹென்றி ஹென்றி மனைவிக்கு 1.5 வயசு குழந்தையா நான் பிரதிஷ்டை பண்ண பேர் வச்சு. இன்னைக்கு பெரிய குடும்பமாகி வாலிப வயசுல பிள்ளைங்க இருக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யம், தேவன் கொடுத்த பொறுப்பு, தேவன் இந்த மக்களை கொடுத்திருக்கிறார். இந்த அன்பு, இந்த வைராகியம், தேவனுடைய அன்போடு கூட நம்முடைய ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது தேவ வல்லமை, தேவ மகிமை வெளிப்படும். தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வல்லமையும் அன்றி வேற எதுவும் அந்த குடியார மனுஷனை மாத்தல, அந்த இந்து மனுஷனை மாத்தல. தேவனுடைய மகிமையும் அவருடைய வல்லமை தான் அந்த குடும்பத்தை ரட்சித்தது, அந்த குடும்பத்தை இணைத்தது, அந்த குடும்பத்துல பிள்ளைகளை கொடுத்தது, சந்ததியை கொடுத்தது. இன்றைக்கு பேர பிள்ளைகளோடு அந்த தம்பதி இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குனது மாத்திரமில்ல, இன்னைக்கு பேர பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்கிறார்கள். தேவன் கொடுத்த ஆத்துமா, தேவன் கொடுத்த சிறுமந்தை, தேவன் கொடுத்த மக்கள், தேவனுடைய ராஜ்யம், அந்த மக்களுக்காக மன்றாடுதல். மோசே மன்றாடுனா அந்த மக்கள் பேர்ல கைய வைக்க யார அவரை விடல. இவனுக்கே அதிகாரியா இருக்கிறவரை அவருக்கே இவன் சவால் போடுறான். அவங்கள இது பண்ணுனா முதல்ல என்ன கைய வையுன்றான். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஊழியம் இது. தேவனுடைய ராஜ்யம். இப்படிப்பட்ட முறையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சிறு மந்தையை நடத்துகிறோமா? அப்போ இப்படி நாம செய்யும் பொழுது நம்ம வாயில என்ன வராது தெரியுமா? எவ்வளவோ உழைக்கிறேன், எவ்வளவோ கஷ்டப்படுறேன், இத்தனை வருஷமா உழைக்கிறேன், இந்த வார்த்தையே வராது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் ஆத்துமாக்களை கொடுக்கிறார், ஆண்டவர் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் வரும், இதுதான் வரும். எனக்கு அருமையான தேவ மக்களே, எவ்வளவோ கஷ்டங்களில் இருந்தேன். நீங்க என்னென்ன கஷ்டம்னு நீங்க சொல்லுவீங்களோ அத்தனையும் நான் பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் இருக்கிற நிலையை தயவு செய்து பார்க்காதீங்க. அதே வெள்ளூர் மாவட்டத்திலையும், சென்னையிலையும், கோயம்புத்தூர்லயும், மைசூர்லயும் நான் எவ்வளவோ உழைச்சிருக்கிறேன். எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ அசிங்கங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், எல்லாத்தையும் பட்டிருக்கிறேன், எல்லாத்தையும் பட்டிருக்கிறேன். ஒருவேளை சொல்லுங்கன்னா நான் பட்ட அசிங்கம், அவமானம், கஷ்டங்கள், வேதனைகள்ல உங்கள அநேக பேர் நீங்க பட்டிருக்க மாட்டீங்க. கொஞ்சம் தைரியமா நான் சொல்லுவேன். ஆனா ஒரு நாளும் ஊழியத்துல வெற்றி இல்ல, ஊழியத்துல ஆசீர்வாதம் இல்ல என்ற வார்த்தையே எனக்கு இருந்ததில்லை. ஆண்டவருடைய கிருபையினால இன்று வரைக்கும் இந்த அமெரிக்க தேசத்துல இந்த வெள்ளைக்கார மக்களை ஆண்டவர் ஆதாயப்படுத்துவதற்கு எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ மக்கள் அவங்க நான் தப்பு செய்யறேன், நான் பாவி என்று கண்ணீரோடு தங்களுடைய நிலைய வெளியரங்கமா ஒத்துக்கிறாங்க. நான் இப்படி ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிறேன் பகிரங்கமா பேசுறாங்க வெள்ளைக்கார மக்கள்.
ஆண்டவர் பயன்படுத்துறார். கண்ணீரோட அவங்க அவங்களுடைய நிலைமையை குறித்து பேசும் பொழுது, ஒரு பக்கம் எனக்கு ஆனந்தம், இன்னொரு பக்கம் ஆண்டவரே உம்முடைய கிருபை இந்த மக்களை சத்தியத்தை கொடுத்து அவர்களுடைய நிலைமை அவல நிலைமையை உணர வைக்கிறீரே, உமக்கு நன்றி. அவங்கள உமக்காக முற்றிலும் தெரிந்து கொள்ளும் பயன்படுத்துறார். ஆகினால் எனக்கு அருமையான மக்களே, தேவனுடைய ராஜ்யம் ஒரு பொழுதும் நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் இவ்வளவு செய்யறேன், என்னுடைய ஊழியம் வேண்டாம், தயவு செய்து வேண்டாம். அதனால முறுமுறுப்பும் வேதனைகளும் மனசுல ஒரு பாரம் அழுத்தம் அப்படியே அழுத்துக்கிட்டு இருக்கும். இது என்ன பண்ணும்னா அநேக வேளையில நம்முடைய ஜெபத்தை அது களவாடிடும். ஏதோ ஜெபிப்போம், ஆனால் ஆவியில் நிரப்பப்பட்டு ஜெபிக்க மாட்டோம். ஜெபம் பண்ணுவோம், ஒருவேளை ஒரு மணி நேரம் கூட ஜெபம் பண்ணலாம், ஆனா ஆவியில நிரப்பப்பட்டு ஜெபிக்க மாட்டோம். கண்ணீரோடு கூட ஆத்தும பாரத்தோடு ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் சிந்தக்கூடிய அப்படிப்பட்ட ஜபமா இருக்காது. தேவனுடைய ராஜ்யத்திற்காக அழுகை நிறைந்த ஜபமா இருக்காது. ஏதோ ஒரு ஜபமா இருக்கும். அந்த ஜபம் எப்படி வல்லமையும் மகிமையும் வெளிப்படுத்தும்? ஆண்டவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு ஜெபிக்கிற ஜபம் அது வல்லமையையும் மகிமையையும் வெளிப்படுத்தும். ஏதோ ஜெபிக்கணும், அதுல மகிமை வெளிப்படல, அதுல வல்லமை வெளிப்படல, மகிமையும் வல்லமையும் வெளிப்படாத அந்த ஜபத்துல எங்க இருந்து ஆசீர்வாதத்தை பார்க்க போறோம், விடுதலையை பார்க்க போறோம், மேன்மையை பார்க்க போறோம், ஆத்துமாக்களுடைய மீட்பை எங்கே பார்ப்போம்? எனக்கு அருமையான தேவ ஊழியம், என்னுடைய ஊழியம் அல்ல, அவருடைய ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் சிந்தக்கூடிய, வேதனைப்படக்கூடிய, ஆத்துமாக்களுக்காக மன்றாடக்கூடிய அப்படிப்பட்ட ஜபமா இருக்கட்டும். நான் இவ்வளவு காலமா உழைக்கிறேன், நான் ஒரு நன்மையும் அனுபவிக்கல, ஒரு ஆசீர்வாதமும் இல்ல, ஒரு மேன்மையும் இல்ல, அது அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் அப்படித்தான் இருக்கும். மாறாக ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் சிந்துங்கள். உங்கள் சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாவும் ரொம்ப முரட்டாட்டம் உள்ள, ரொம்ப பாவ கட்டுகளில இருக்கக்கூடிய, ரொம்ப திமிர்ல உள்ள, பயங்கரமான பிடிகளிலே உள்ள அந்த மக்களுக்காக ஆண்டவருடைய சன்னிதானத்துல மன்றாடுங்க. எப்படி மோசே மன்றாடினா, அவங்கள வைக்கணும்னா என்ன முதல்ல ஆத்துமாக்களுக்காக மன்றாடக்கூடிய அப்படிப்பட்ட ஜபத்தினால் அன்பு, ஆத்துமாக்களுடைய அந்த பாரம், அந்த உணர்வோடு செபிக்கும் பொழுது, அந்த ஆத்துமாக்களுக்காக நாம் ஊழியம் செய்யும் பொழுது, இது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பு. தேவ மக்கள் இந்த மக்களை அவருடைய ராஜ்யத்தில சேர்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு பாரத்தோடு உழைக்கும் பொழுது மேன்மை, ஆசீர்வாதம், மகிமை, வல்லமை வெளிப்படும். ஆண்டவர் இங்கே சொன்னது போல உம்முடைய ராஜ்யம், மகிமை, வல்லமை என்றென்றும் இருக்கும். நம்முடைய ஊழியங்களிலே தேவ மகிமையும் தேவ வல்லமையும் என்றென்றும் நிறைந்திருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய மகிமையும் வல்லமையும் என்றென்றும் இருக்கும்னா நம்முடைய ஊழியத்துல ஏதாவது குறை இருக்குமா? நிச்சயமா நீங்க சொல்லுவீங்க, இங்க இருதயத்தின் ஆழத்தின் ஐயோ இருக்கவே இருக்காது. தேவனுடைய மகிமையும் வல்லமையும் இருக்குன்னா ஐயோ ஐயோ என்னால தாங்க முடியாத அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய மேன்மை அப்படின்னு சொல்லுவோம். அதான் உண்மை, அதான் உண்மை. நம்முடைய ஊழியத்தை எப்படி செய்யறோம்? தேவனுடைய ராஜ்யம் என்னுடைய ஊழியம் இல்ல, நான் உழைக்கிறேன் இல்ல, நான் கஷ்டப்படுறேன் இல்ல, நான் செய்யறேன் இல்ல, தேவனுடைய ராஜ்யம். அப்படி செய்வோம்னா
அவருடைய மகிமையும் அவருடைய வல்லமையும் என்றென்றும் இருக்கும். அவருடைய வல்லமையும் மகிமையும் என்றென்றும் இருக்கும் பொழுது அந்த ஊழியம் சிறப்பாய் வளரும், சிறப்பாய் வளரும். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள